முதலமைச்சர்களும் அங்கு இருக்கிற பல்கலைக்கழகத்தின் வேந்தர்களாக பொறுப்பேற்கிறார். எப்படி கலைஞர் கொடியேற்றி வைக்கிற உரிமையை பெற்றுத்தந்தாரோ எல்லா மாநில முதல்வர்களுக்கும், அதுபோல இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றுகிற சட்டங்கள் தானாகவே அது சட்டமாகும். ஆளுநர் கையெழுத்திட வேண்டும், இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை, உத்தரவை சேகர் பாபு சொல்லவில்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நீதிமன்றம், சட்டங்களை இயற்றுகிற மன்றம், இவர்களுக்கெல்லாம் தனி மரியாதை உண்டு. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்று சொல்வார்கள். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ் என்பது நிர்வாகம், லெஜிஸ்லேச்சர் என்பது இப்போது நாங்கள் இருக்கிற அவையை போல சட்டங்களை இயற்றுகிற மன்றம். நீதிமன்றம் அந்த சட்டங்கள் சரியா இல்லையா என்று பார்க்க வேண்டியது ஒரு கேள்வி வரும். IAS தேர்வுகளில் இந்த மூன்றில் எது உயர்ந்தது? குடியரசுத் தலைவரா, நாடாளுமன்றமா, நீதிமன்றமா என்றால் அதனுடைய பதில் இதில் எதுவும் இல்லை, அரசியல் சட்டம் தான் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது. The guiding force. நாடாளுமன்றம் சட்டத்தை இயற்றினால் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இயற்ற வேண்டும். நிர்வாகம் எதை செய்தாலும் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டும். அதே போல உச்ச நீதிமன்றம் எல்லாம் அரசியல் சட்டத்திற்குள் இருக்கிறதா என்று உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ பார்க்க வேண்டும். ஆக அவ்வளவு சிறப்பான ஒரு அரசியல் சட்டத்தை இந்த நாட்டிலே பெரும் அறிஞர்கள் உட்கார்ந்து 3 ஆண்டுகள் விவாதித்து நம் கையிலே தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் தலைமையிலே வரைவு செய்யப்பட்ட அந்த அரசியல் சட்டம் நம் கையில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீதிமன்றம் அரசியல் சட்டத்தை காத்து மாநிலத்தின் உரிமைகளை உயர்த்தி பிடித்திருக்கிறது. ஆனால் அது அத்தனைக்கும் காரணம் ஒரு தலைவன், நம் தலைவன், தமிழ்நாட்டின் முதல்வர். ஆக ஏதோ நம்முடைய தலைவர் என்பதற்காக உயர்த்தி பேசுகிறோம் என்பதல்ல. நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்கட்டும். யாருடைய ஆட்சியில் இப்படி கேட்காமலே திட்டங்கள் அணிவகுத்து தொடங்குகின்றன? யாரை நாங்கள் கருதாமல் இருக்கிறோம்? தாய்மார்கள், பிள்ளைகள், பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் செய்கிறவர்கள், இப்படி எல்லா தரப்பினரையும் பார்த்து பார்த்து அவர்களுக்கு திட்டங்களை திட்டுகிற ஒரே அரசு என்பதோடு மட்டுமில்லை, உரிமைகளை பாதுகாக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் நாங்கள் இருக்கிறோம் என்று முன்னால் வந்து நிற்பதும் நாம் தான். தம்பி அப்துல்லா ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அவருடைய வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு திமுகவை தீவிரவாத கட்சி என்பது போல அங்கே விமர்சித்தார்கள். கடுமையான கொந்தளிப்பு. நான் குறுக்கிட்டு பேசினேன், என்னை பேச அனுமதித்தார்கள். நான் சொன்னேன், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திமுகவை பிரிவினைவாத கட்சி என்ற அந்த காலத்திலும் சொல்லாதீர்கள். நாங்கள் திராவிட நாடு கேட்டது உண்மை, ஆனால் அந்த கோரிக்கையை கைவிட்டோம். கோரிக்கை அல்லது எங்கள் கொள்கை, எங்கள் உயிர், நாங்கள் நினைத்தது. ஆனால் எப்போது கைவிட்டோம் தெரியுமா? சீனா இந்தியாவின் மீது படையெடுத்த போது, தம்பி வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்று சொல்லி ஒரு கொள்கையை கொடுத்து இயக்கத்தையும் நாட்டையும் அண்ணா காக்க வந்தார். பங்களாதேஷ் யுத்தத்தின் போது உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்கள் கூட தராத அளவிற்கு 6 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தலைவர் கலைஞர். எல்லா நேரங்களிலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று பேசிய பொழுது மாநில உரிமைகளை காக்க போராடுவோம், ஆனால் இந்த நாடு என்று வருகிற போது எங்களைப் போல அதை பாதுகாக்கிறவர்கள் எவரும் இல்லை என்று சொன்னதை கேட்டார்கள், அமைதியானார்கள். இன்றைக்கும் அதுதான் நிலைமை. உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறோம், உறவுக்கு கை கொடுக்கிறோம். தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதலா? நீங்கள் எடுத்த நடவடிக்கை சரி. நீங்கள் தீவிரவாதிகள் மீது நடக்கிற தாக்குதல் எதுவாக இருந்தாலும் அதற்கு இந்த மாநிலம் துணை நிற்கும் என்ற பொறுப்புமிக்க முதலமைச்சர் மாநிலங்களின் உரிமைகளை உயர்த்தி பிடிக்கிறார், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிறார், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறார். ஒரு கட்சியின் தலைவனாக, ஒரு கொள்கையின் காவலனாக, ஒரு மக்களினுடைய பாதுகாவலனாக, ஒரு தலைசிறந்த தலைவனாக இன்றைக்கு பரிணமித்து நிற்கிற நம்முடைய முதல்வரின் ஆட்சி இன்னும் தொடர வேண்டும் என்பதுதான் நம் முழக்கம். நாடு போற்றும் 4 ஆண்டு, தொடரட்டும் பல்லாண்டு என்று சொல்வது அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற சுயநலம் அல்ல, இவர் அமைச்சராகவே இருக்க வேண்டும் என்பதல்ல, மற்றவர்களெல்லாம் பதவியில் இருக்க வேண்டும் என்பதல்ல. இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் மக்கள் நலமுடன் வாழ்வார். காவலன் கண் விழித்திருந்தால் கள்வனின் பயம் இருக்காது. காவலனே கள்வனாகிவிட்டால் மக்களுக்கு நிம்மதி இருக்காது.
திமுக நல்ல காவலன், கண்விழித்து உங்களை பாதுகாக்கும். இந்த இயக்கத்தை பாதுகாத்து தாருங்கள். எதிர்காலம் ஒளிமயமாகும். நன்றி, வணக்கம். தேவையான ஒரு கருத்தரங்கம். அதுவும் இந்த மேடையில் இருப்பவர்களை பார்த்தால் 72 வயது நிரம்பிய அனைவருக்கும் வணக்கம். எப்போதும் நாங்கள் சொல்வதுதான், ஒரு நாளில் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் என்று நாம் எல்லாரும் சிலாகித்து சொல்லுகிறோம். 1 மணி நேரத்தில் அவர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த வரலாறும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் குறிப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடந்த 3-4 நாட்களுக்கு முன்னால் 3ஆம் தேதி நடைபெற இருந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை மாநில சுயாட்சியை காத்த நாயகர் என்ற பாராட்டு விழாவின் காரணமாக அண்ணன் நிகழ்ச்சியினுடைய தேதியை ஒத்திவைத்தார்கள். அப்படி ஒத்திவைக்கப்பட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நான் என்று பதவியேற்ற 4ஆம் ஆண்டு நிறைவு நாளில் இதில் பேசுவதென்பதை எனக்கு கிடைத்த வாய்ப்பாக நான் கருதி நன்றி உணர்ச்சியுடன் இந்த மேடையில் நிற்கிறோம். என்ன நன்றி உணர்ச்சி என்று சொன்னால், மதிவதனிக்காக தனிப்பட்ட முறையில் பணபலமோ சுயநலமோ இல்லை வேறு ஏதாவது பொருள் உதவியானா கிடையாது. இந்திய ஒன்றியத்தில், இந்திய துணைக்கண்டத்தில் நினைவு தெரிந்த வரையில் ஒரு முதலமைச்சர் தான் துணிச்சலோடு சொன்னார், எங்கள் பாதையை தீர்மானிப்பது தந்தை பெரியார் என்று சொல்லுவதற்கான துணிச்சலை பெற்ற முதலமைச்சர் என்ற நன்றி உணர்வோடு நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்று கழக அரசினுடைய சாதனைகளை விளக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பகுதி செயலாளர் அண்ணன் எஸ் முரளி அவர்களே, இந்த நிகழ்வில் வருகை தந்து எங்களை போன்ற இளையவர்களுக்கு மட்டுமல்ல, ஏதாவது ஒரு சூழலில் சுயநலத்தின் காரணமாக வேறு கலர் பொதிந்த கொடியை தூக்கலாமா என்று கனவிலும் ஒருவரும் நினைக்க முடியாத அளவிற்கு கருப்பு சிவப்பு கொடி தாங்கிதான் நீங்கள் நிற்க வேண்டும் என்பதை மேடைதோறும் முழங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், என்னாலும் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும், நீங்கள் எல்லாருமே பர்வீன் அம்மா கிட்ட அவங்களுடைய பேச்சாற்றலை பார்த்து வியந்திருப்பீங்க. உலக நாடுகளில் அவர் செல்லாத நாடு என்னன்னு பட்டியல் எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் உலக நாடுகள் முழுவதும் அவருடைய கல்வியால் தமிழால் பயணித்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் எல்லோருக்கும் அவரை பற்றி தெரிய வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, பல பேருக்கு பாராட்ட மனசே வராது. ஐயோ பாராட்டிட்டோம்னா நம்ம ஆயுசு குறைஞ்சிருமான்லாம் பயப்படுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் மனதின் அடியாழத்திலிருந்து அவர் வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவரோடு இளையவர்களாக இருந்தாலும் சரி, பாராட்டி மகிழக்கூடிய பண்பை பெற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அம்மா முனைவர் பர்வில் சுல்தானா அவர்களுக்கும், நான் நிகழ்ச்சிக்காக அண்ணன் பேசிய போது ஒருவருடைய பெயரை சொன்ன உடனேயே நான் நேர்மையாக ஒத்துக்கொள்கிறேன், கொஞ்சம் என் குரல் உள்ள போச்சு. அதற்கு அண்ணன் சொன்ன வார்த்தை, அந்த பதில் என்னன்னா, அம்மா சங்கிகளை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கவர் தாம்மா பேச வராரு என்று சொன்னார். கருப்பு சட்டையோடு மதிவதனி சங்கிகளை அடிப்பது அவர்களுக்கு வழக்கமான ஒன்று. ஆனால் அவர்களுடைய தோற்றத்திலேயே நின்று ஆரியத்தை தோளுரித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை, இந்த நிகழ்ச்சியை, இது மட்டுமல்ல, நான் நிறைய கூட்டத்தில் குறிப்பாக சென்னை இந்த கிழக்கு மாவட்டத்துக்கு வருகிற போது ஒரு விஷயத்தை ரொம்ப ரசித்து பார்ப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன் வரிசையில் அண்ணனுங்கள்லாம் வழக்கம் போல் உட்காந்துருப்பீங்க. ஆனால் எந்த வரிசையில் உட்கார்ந்துருந்தாலும் சரி,
அமைச்சருடைய பெயரை சொல்லுகிற போது பெண்கள் அப்படியே உற்சாகமா ஒரு சத்தம் போடுவாங்க. ஆமா, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இது எல்லாமே எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளைலாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னப்ப நீங்க வாங்க, உங்க அறிவை வளர்த்துக்கங்க, இந்த கூட்டத்தெல்லாம் கேட்டீங்கன்னா தான் நீங்க 4 பேரை நறுக்குன்னு கேள்வி கேட்க முடியும்னு நம்மை பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்த இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு சினிமா பட டயலாக் சொன்னா நீங்க கத்துறது இல்ல, சினிமா நடிகரே இந்த மேடையில் இருந்தாலும் நீங்க அமைச்சருக்கு தான் கத்துவீங்க. அதற்கு ஒரே ஒரு காரணம், திராவிடம் என்ற இந்த சித்தாந்தம் பெண்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பறைசாற்றி இருக்கிறோம். அப்படி உங்களுடைய அன்பை, எங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய, நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். என்னோடு எங்கள் கழக தோழர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த மேடை ஒரு விசித்திரமான மேடைலாம் சொல்ல மாட்டேன், எந்த விசித்திரமும் இல்லை. காரணம், நான் ஆதாரத்தோடு வந்தேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அண்ணன் நடத்துகிற நிகழ்ச்சியில் கூட்டம் எந்த அளவு இருக்கோ அதை விட இதை மக்கள் அதிகம் பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிடாதா, நாளைக்கே ஏதாவது பண்ணிட முடியாதான்னு பல பேர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க உட்கார்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், மதிவதனையும் ஐயா சுகிசிவமும் ஒரே மேடையில் அமரலாமா? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்பதை கொள்கையாக முழங்கிய தந்தை பெரியாரின் கொள்கையை ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய மதிவதனையும், சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஆன்மீக சொற்பொழிவுகளை நாள்தோறும் நாடெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுகிசிவமும் ஒரே மேடையில் அமர்ந்து ஒரே கருத்தை பேச முடியுமா என்று கேள்வி கேட்டால், என் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய அறிவு பெட்டகம். இந்த நூலை வெளியிட்டது குன்றக்குடி அடிகளாருடைய தொண்டர்கள் இல்லை, தோழர்கள் இல்லை, திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் வெளியிட்ட நூல். இந்த புத்தகத்தினுடைய முகப்பு படம் தந்தை பெரியாரும் ஐயா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களும். திரு என்பதிலேயே நம்பிக்கை இல்லாத தந்தை பெரியார் குன்றக்குடி அடிகளாரை ஒரு இடத்தில் கூட தவத்திரு என்று அழைக்காமல் இருந்ததே கிடையாது. அதனால்தான் அவர் பெரியார். ஐயா சொல்றாரு, என் நம்பிக்கை எனக்கு, அவர்கள் நம்பிக்கை அவர்களுக்கு என்பதால் மட்டும் அவர் குன்றக்குடி அடிகளாரை பாராட்டவில்லை. சரி, இதுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய 4ஆம் ஆண்டு நிறைவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. அருமை தோழர்களே, எனது வயது ஒத்த இளைஞர்களே, உங்கள் எல்லோருடைய கேள்விக்கும் இந்த மேடையும் எதிரில் இருப்பவர்களும் பதிலாக இருக்கிறார்கள். நான் என்ன நினைச்சேன்னா, மதிவதனையும் ஐயா சுகிசிவமும் அக்கா பர்வின் சுல்தானாவும் ஒரே மேடையில் தமிழ்நாட்டில் தான் அமர முடியும் என்று நினைத்தேன். அது சிறப்பு கிடையாது. எதிரில் பார்க்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் நெத்தில கேப்பே இல்லாம பொட்டு வச்சிருக்க எங்க அக்காமார்களும், ஹிஜாப் அணிந்திருக்க என்னுடைய சகோதரியும், குல்லா அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரரும், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய திருநர் சகோதரிகளும் ஒரே இடத்தில் அமர்ந்து கைத்தட்டி இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருக்காக வந்தார்கள்? இவங்கெல்லாம் பேச்சாளர்கள் பேசுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய நிகழ்ச்சின்னா ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்தை தெரிவிப்பதற்கு, நன்றியை தெரிவிப்பதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நன்றி உணர்ச்சிக்கு என்ன காரணம்னா, இது இந்துக்களுக்கு எதிரான கட்சி, பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பிஜேபியும் சங்க பரிவார் கூட்டமும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்களும் தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, இன்னைக்கும் செய்கிறாங்க. இந்த புத்தகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1971 முதலமைச்சராக இருந்தபோது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் இருக்கு.
நான் எப்போதுமே அண்ணன் சேகர்பாபு அவர்கள் முழுமையாக எங்கள் கொள்கையை நாங்கள் பேசுவதற்கு இதுவரை எந்த தடையையும் அவர் சொற்களால் கூட சொன்னது கிடையாது, பார்வையால் கூட அவர் சொன்னது கிடையாது. எனவே நான் அதை சொல்லலாம். குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, இதே மாதிரி செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஆஸ்திகம் நாஸ்திகம்ன்றாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கலைஞர் நாத்திகர் தானே, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு நாளும் கலைஞர் மறு வச்சுக்கிட்டு வேஷம் கட்டி பேசினதே கிடையாது. ஆமாம், நான் பகுத்தறிவாளன் தான் என்பதை துணிச்சலாக சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் வழியில் நம்முடைய முதலமைச்சரும் பகுத்தறிவாளர். அதை மீறி துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் துணிச்சலோடு சொல்லுகிறார், ஆம் நான் பகுத்தறிவாளர் தான், நாத்திகர் தான். சரி, உங்களுக்கு என்னப்பா இதுல பிரச்சனைன்னு இன்னைக்கு நம்ம கேட்கிறோம்ல. அதற்கு குன்றக்குடி அடிகளார் பதில் சொல்லுகிறார், மதிவதனி சொன்னால் அது பிரச்சனை, திராவிடர் கழகம் சொன்னால் பிரச்சனை, திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலும் பிரச்சனை. குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார், ஆஸ்திகம் என்றால் இன்றைய தினத்தில் அன்னைக்கு சொல்றாரு உயர் ஜாதியினருடைய நலம், நாஸ்திகம் என்றால் பெருவாரியான தமிழ் மக்களின் நலம் என்று குன்றக்குடி அடிகளார் சொன்னார். இந்த மேடையில் நின்று நான் அதை சொல்லுகிறேன். நடப்பது பகுத்தறிவாளருடைய ஆட்சி, நாத்திகருடைய ஆட்சி என்று அதை சுருக்கி விடாதீர்கள். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது பெருவாரியான தமிழ் மக்களினுடைய நலத்திற்கான ஆட்சி. அந்த ஆட்சியை கொடுப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 10 நாள் லண்டன் பயணம் முடித்துவிட்டு நேற்று இரவுதான் சென்னை திரும்பினார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் 4 ஆண்டு முடிந்து 5ஆம் ஆண்டு தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று அழைத்தவுடன் ஜெட்லாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலை இருந்தாலும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை சொல்ல ஓடோடி வந்திருக்கின்ற என் ஆருயிர் சகோதரி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நெஞ்சிலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற பர்வீன் சுல்தானா அவர்களை 4 ஆண்டு சாதனையை சொல்ல அன்போடு அழைக்கின்றேன். கரவொலி போதவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவருக்கு நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் கலைச்செல்வி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்கின்ற மகுட வாக்கியத்தோடு மே 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஒரு வெற்றி விழாவை அண்ணாமலை மன்றம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொன்னான வேளையில் ஒன்றிய அரசிற்கு ஒளிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தமிழ்நாடு அரசின் முதல் அமைச்சர் எங்கள் தெற்கின் சூரியனுக்கு என் முதல் வணக்கம். சொல்லிலே உயர்ந்த சொல் செயல் என்று சொல்வார்கள். சொல்வீரர்களாக பலர் இருக்க அவர்களுக்கு மத்தியில் செயல் வீரராக இருக்கும் என் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம். எங்களுடைய பேராசான் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள், இடம் சார்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திருச்சி சிவா அவர்கள், மேடையில் முழங்கி இருக்கக்கூடிய அன்பு தங்கை மதிவதனி அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்கள்,
திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். என்ன சொல்லிவிட முடியும் என்று யோசித்தபடிதான் உட்கார்ந்திருந்தேன். சகோதரி மதிவதனி அவர்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்று தன்னுடைய பேச்சிலே நிறைய தடவை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த ஆட்சி 4 ஆண்டுகளுக்கு முன்னால் பொறுப்பெடுப்பதற்கு முன்னால் நடைபெற்ற அத்தனை கூட்டங்களிலும் நன்றி சொல்வதற்காகவாவது நான் என்னை போன்றவர்கள் நன்றி சொல்ல வேண்டும், அதற்காகவாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முழங்கியவள் நான். என் வயது ஒத்தவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் என்றால், நாடாளுமன்றங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், பல்வேறு தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் என்றால், உண்மையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியின் கொள்கையால் தான். இப்போ இப்படி சொல்றேன் பாருங்க, பெண்ணின் உயர்வே மண்ணின் உயர்வு என்பது எனக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை. நான் இப்படி சொல்கிறேன், நான் கட்சி சார்ந்தவள் கிடையாது, எந்த கட்சியையும் நான் சார்ந்தவள் இல்லை. ஏன் திராவிட முன்னேற்ற கட்சியின் சார்பில் நான் பேச வேண்டும்? அவர்களுக்காக ஏன் என் குரல் ஒலிக்க வேண்டும்? நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த அவையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல கோடி தமிழர்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இந்த இந்தியாவில் இந்த ஒன்றிய அரசிலே எந்த கட்சியையாவது நீங்கள் எனக்கு சுட்டிக்காட்டுங்கள், இப்படிப்பட்ட பொது மேடையில் சான்றோர்களை அழைத்து சட்ட அறிவையும் நமக்கான மண் உரிமையையும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருடைய உரிமையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த யாரேனும் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர தன்னுடைய மக்கள் அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியில் நான் யாரை ஆட்சி செய்ய போகிறேனோ அவர்களும் நான் முதல்வன் என்கின்ற சொல்லோடுதான் வளர வேண்டும் என்கின்ற உயர்ந்த கருத்தோடு நிகழ்த்திய ஆட்சிதான் இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி. எப்பவுமே பர்த்டே கொண்டாடுவோமா இல்லை? அப்போ என்ன செய்வோம்? பர்த்டே கொண்டாடும் போது ஒரு தீபத்தை ஏற்றி என்ன செய்வாங்க? அணைப்பாங்கல்ல. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படி அணைக்கிறாங்கன்னு? எல்லாரும் தான் அணைக்கிறாங்க. ஏன் அணைக்கிறாங்க? பர்த்டே கொண்டாடுறதுக்கான அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா? இது நமக்கு யாருக்குமே தெரியாது, பல பேருக்கு தெரியாது. ஏன் கொண்டாடுறோன்னா, இப்போ ஒரு 5 வயசு குழந்தைய கொண்டாடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏன் தீபம் ஏற்றி ஊதுறாங்க தெரியுமா? 5 வயசு இது வாழ்ந்திருக்கு. அந்த வாழ்ந்த நாட்களை கொண்டாடுவதற்காகத்தான் அது அணைந்து போய்விட்டது என்பதனை சொல்லுவதற்காக தீபம் ஏற்றி அணைப்பார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இந்த 4வது ஆட்சி 4வது முறையாக அப்படி சொல்லிட்டேனா? நான் அப்படித்தான் நிகழப்போகிறது. 4 ஆண்டுகள் முடிந்து இதோ இன்றைக்கு மே 7ஆம் தேதி ஒரு தீபம் ஏற்றப்பட்டிருக்குல்ல, இது 4 ஆண்டுகளுக்கான வரலாற்றை சொல்லுகின்ற தீபம் மட்டுமல்ல, இனி வரும் காலமும் நம் காலம் என்று சொல்லுவதற்காக ஏற்றப்பட்ட தீபம். இது இப்படித்தான் இருக்கணும். நான் ஏன் பெண்களை பற்றி யோசிக்கிறேன்? இந்த ஆட்சியை பற்றி பேசும்போதெல்லாம் நான் ஏன் நான் நெகிழ்ந்து போகிறேன்? ஒன்றும் இல்லை, மேடையில் நானும் மதிவதனியும் உட்கார்ந்துருக்கோம். எங்களை மரியாதை செய்யறதுக்கு ஒரு 2 பேர் பெண்கள் வந்துட்டு போனாங்க. இல்லை, மற்ற யாரும் பெண்கள் இல்லை, அப்படிதானே? மற்றவர்கள்லாம் அமைச்சர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர், நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நான் ஒரு வரலாறு சொல்லவா? இந்த ஆண்கள் மேடையில் உட்கார்றதுக்கும் பெண்களாகிய நாங்கள் உட்கார்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. திராவிட மாடல் அரசு இந்த அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கு, அதனால நான் அதை கொடுக்கிறேன் உங்களுக்கு. இவர்கள் மேடையில் உட்கார்வதற்கு பின்னால் அண்ணன் சேகர் பாபு அவர்கள்
ஒரு 40 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்திருப்பார், இரவு பகல் பாராம. சுகீசிவம் ஐயா அவர்கள் ஒரு 60 ஆண்டு காலம் உழைத்திருப்பார். மேடையில் உட்கார்ந்திருக்கின்றவர்களாம் 30-25 ஆண்டுகள் உழைத்திருப்பீர்கள். நானோ மதிவதனியோ இங்கே வந்து உட்கார வேண்டும் என்றால் வெறும் 40 ஆண்டு 30 ஆண்டு போராட்டம் ஆகாது. 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த சீட்டே கிடைச்சிருக்கு. அந்த போராட்டத்திற்கு வெளிச்சம் தந்தது திராவிடம் என்கின்ற சொல். நான் இந்த இந்தியாவில் வேறு எந்த பகுதியில் பிறந்திருந்தாலும் PhD பட்டம் வாங்கி ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இதோ நான் இணை பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்காது என்பதுதான் இந்திய நாட்டின் வரலாறு. நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன். தந்தை பெரியாருடைய கொள்கைகளை உரக்க சொல்லுகின்ற, கலைஞருடைய கொள்கைகளை உரக்க சொல்லுகின்ற, பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைகளை உரக்க சொல்லுகின்ற, திராவிட மாடல் ஆட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஸ்டாலின் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய காரணத்தினால் இவ்வளவு சுயமரியாதையாக நம்மால் வாழ்ந்துவிட முடிகிறது. 3 தலைசிறந்த பேச்சாளர்கள். ஒரு உருவம் என்றால் அதற்கு பொட்டு வைக்கின்ற போதுதான் அந்த உருவம் முழு வடிவம் பெறும். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு பொட்டாக வருகை தந்திருக்கின்ற எங்கள் ஆற்றல் வாய்ந்த சொல்வேந்தர், நாடறிந்த நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிடுகின்ற வல்லமை பெற்ற கரவொலி போதவில்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கின்ற என் ஆருயிர் அண்ணன் சுகி சிவம் அவர்களை 4 ஆண்டு வாழ்த்து கூற வாஞ்சையோடு அழைக்கின்றேன். இன்னொரு கரவொலியோடு. முதல் விஷயம், பர்வீனுக்கு அப்புறம் பேசக்கூடாது. பேச வர்றது ரொம்ப சிரமம். லண்டன்லலாம் சமாளித்தோம். 12 நாள் ஒன்றா தான் போயிருந்தோம். அவங்களுக்கு பிறகு பேசி அதெல்லாம் சமாளித்தோம். இங்கே சமாளிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, பெண்கள் துயரம், பெண்கள் கண்ணீர், பெண்கள் வேதனை எல்லாத்தையும் அப்படி உருக்கமாக அழகாக சொல்லி கைதட்டாத ஆம்பளைங்களையும் ஒரு சொடக்கிட்டாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு தந்தை பெரியாரும் ஒரு தலைவர் கலைஞரும் இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய முதல்வர் அவர்களும் இப்படி 3 ஆம்பளைங்க தான் உங்களை காப்பாற்ற முடியுமே ஒழிய இப்படி 3 ஆம்பளைங்க தான் பெண்களுக்காக வருத்தப்பட்டு காப்பாற்ற முடியுமே ஒழிய பெண்களே முதல்வராக இருந்தாலும் அதெல்லாம் நடக்கல. புரிஞ்சுதா? நாங்க சூப்பர் பவர், நீங்க பவர், நாங்க சூப்பர் பவர். இல்லாட்டி ஒன்னு எப்படிமா சமாளிக்க முடியும்? என்ன பேச்சு, எப்படி பேசுறாங்க பாரு. ஆனா எவ்வளவு பேசினா எனக்கு சந்தோஷம். ஏன் வளர்ப்பு இல்ல. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் வருகை தந்த பல்வேறு பெரியோர்கள், அருமையாக உரை நிகழ்த்திய சகோதரி பர்வீன் அவர்கள், என் மகள் வயதுடைய மதிப்பிற்குரிய மதிவதனி அவர்கள், ஆஸ்திகமும் நாஸ்திகமும் பகை இல்லை, அப்பாவும் மகளுமாவும் இருக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது.
அருமை மகள் மதிவதனி அவர்களுக்கும் அரசியல் பிரமுகர்கள், வருகை தந்திருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்து. எனக்கு ஒரு நெருடலான ஒரு தலைப்பு, தமிழ்நாடும் ஆன்மீகமும் கடந்த 4 ஆண்டுகளாக ஏற்பட்டதை பற்றி என் பாசத்திற்குரிய சகோதரர் ஐயா அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பணியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறுலேயே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். மாநிலத்தில் வெல்லுகிற கட்சிக்கும் போராடுகிற கட்சிக்கும் இடையில இஷ்யூன்னு ஒன்று வரும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு போராட்டம் மையமாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம், இது வரைக்கும் எந்த காலகட்டத்திலும் இந்து சமயம் அப்படிங்கிறதோ இந்து சமய அறநிலையத்துறை என்பதோ ஒரு இஷ்யூவாக எலெக்ஷனில் வராது. ஏன்னா அது ஒரு 7வது 8வது பிரச்சனையாக இருக்கும். அது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையில் ஒரு மெயின் இஷ்யூவாகவே இருக்காது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக இந்து மத பாதுகாப்பு இப்படிங்கிற போர்வை, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இந்து சமய அறநிலையத்துறைய இஷ்யூவா ஆக்கின காலத்தில் இதை சமாளிக்கிறதுக்கு ஒரே சரியான ஆள் இவர் தான் அப்படின்னு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற நம்பிக்கை நட்சத்திரம். இந்த வேலையை விட்டு கொடுத்தா முடிச்சிருவாரு அப்படின்னு அவர் ரொம்ப பாராட்டி நீங்க சொன்னீங்க. ஒரே நாளில் விழாவை ஏற்பாடு செய்தார் அப்படின்னு. ஒரே நாளில் விழாவை அவர் ஏன் ஏற்பாடு செய்ய முடிகிறது என்றால், ஒரே தாளில் மத்திய அரசினுடைய செல்வாக்கை வீழ்த்துகிற ஒரு முதல்வர் கையில் இருப்பதால். ஒரே தாள் சார், உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு ஆர்டர் வாங்கினார் பாருங்க. அன்னைக்கே நம்பால் ஒருத்தர் இந்த ஊர்ல உட்கார்ந்துருக்காரு பாருங்க, சும்மா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆள், அவர் சொல்லாம எனக்கு தூக்கம் வருது, சும்மா சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களா? நீ கையெழுத்து போட்டாலும் ஒண்ணுதான், போராட்டியும் ஒண்ணுதான், நீ இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான், நீ சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், பட்டி இருந்தாலும் ஒண்ணுதான், நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அறிவிப்பதற்கு ஒரு தாளில் உத்தரவு வாங்கியவர் முதல்வர், ஒரு நாளில் விழா ஏற்பாடு செய்தவர் அவரது அமைச்சர். எவ்வளவு பெரிய விஷயம் சார். நீ கையெழுத்து போட்டா என்ன, போட்டாட்டு என்ன, சட்டம் தான். இதை விட அவமானம் வாழ்க்கையில் இருக்காது. அதாவது மானம்னு ஒன்று இருந்தா அவங்களுக்கு அவமானம் அப்படின்னு இது புரியும். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. ரொம்ப முக்கியம் அது. நீ இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் இல்லைன்னா எவ்வளவு பெரிய அவமானம். அதை பெற்று தந்த உரிமை. அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை சுற்றறிக்கையாக எல்லா மாநில கவர்னர்களுக்கும் அனுப்புங்கள். ஏன் இவ்வளவுதான் உங்க பவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க என்று இந்தியா முழுவதும் ஆளுநர்களின் அதிகாரம் இவ்வளவுதான் என்பதை தமிழ்நாடு தான் நிர்ணயித்தது. எவ்வளவு பெரிய விஷயம். இதுல அந்த தமிழ்நாட்டில் சமயத்துறை, அதையே எனக்கு அவர் பேச கூப்பிட்டார்னா, 50 ஆண்டுகளா நான் அதுல இருக்கிற A to Z எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்தில் சமய தலைவர்கள் இங்க வந்தது. இப்ப மதுரை மடத்தில் இருக்கிறவர், அவருக்கு முன்னர் இருந்த அருணகிரி, அவருக்கு முன்னாடி இருந்தவர், 3 தலைமுறையா எனக்கு தெரியும். தர்மபுர மடத்தில் இவரை தெரியும், இவருக்கு முந்தினவரை தெரியும், அதுக்கு முன்னாடி இருந்த சன்னிதானத்தை எனக்கு தெரியும். இப்படி 3 தலைமுறையாக பார்த்து அந்த துறையில் நான் இருக்கிறவன். இப்ப இருக்கிற விஜயேந்திரர், அவர் பட்டம் கட்டவரை தெரியாது, அவருக்கு முன்னாடி இருந்த ஜெயேந்திரர், அவருக்கு முன்னாடி இருந்த மகா பெரியவர், எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். 50 ஆண்டுகளா சமய உலகத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறவர். இதில் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக மிகப்பெரிய பிரச்சனையை வைத்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பெருசா இந்து மதத்துக்கு இது விரோதமானது. இந்த ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கங்க. கொள்கை வகுக்கும் போதே தந்தை பெரியாருடைய இயக்கத்திலிருந்து வெளியில் தனித்து வருகிற போதே பேரறிஞர் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் தேவையற்ற சமய பிரச்சனைகளை இனிமேல் பேச விரும்பவில்லை, கடவுளை பற்றிய விமர்சனங்களை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை, அதனால் ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தின் கோட்பாட்டை அறிவித்தார். எனவே இது மதங்களுக்கோ கடவுளுக்கோ ஆன்மீகத்துக்கோ விரோதமாக நாங்கள் எதையும் செய்ய விரும்பவில்லை.
காரணம், பொதுவாக ஒரு ஆட்சிக்கு வருகிற போது எல்லா மதத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள்தான் எல்லோருக்கும் முதல்வராக இருக்க வேண்டி இருக்கிறது. அதனால் எங்கள் கோட்பாட்டில், சித்தாந்தத்தில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று பேரறிஞர் அண்ணா தெளிவுபட பாதை வகுத்தார்கள். அந்த பாதையில் பயணிக்கிற போது எந்த சிக்கலும் இல்லை. மத துவேஷம் என்பதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்குவது என்பதோ ஒருபோதும் இவர்களுடைய நோக்கமாக இருக்க முடியாது. ஆனா கொஞ்சம் இப்ப நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல போறது கஷ்டமான வரலாறு. இந்து மதம் இந்து மதம் இந்து மதம் அப்படின்னே ஒரே வார்த்தை சொல்றாங்களே ஒழிய, இந்து மதம்ங்கிறதுல 2 வகை இருக்கு சார். அடிப்படையில் 2 வகை இருக்கு. என்ன? ஜாதி. வணக்கம். வட்ட செயலாளர் சதீஷ்குமார் நன்றி சொல்வார். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.